அனைவருக்கும் வணக்கம். இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக ஜனவரி 7ஆம் தேதியில் இருந்து அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்த 5 ராசிக்காரர்களுக்கு உள்ளன. புதன் பெயர்ச்சியின் காரணமாக அமோகமான அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்த 5 ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வருடத்தில் இருந்தே புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். அவை மிகவும் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் அமைய போகிறது. எனவே ஜனவரி 7ஆம் தேதி முதல் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகும். பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3-6 அவருக்கான இடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவு வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக அமரும் போது அளவற்ற கல்வி ஞானத்தை பெறுவார். அதனால் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிக்கல் ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக புதன் என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் நவ கிரகங்களுமே சாதகமற்ற அமைப்பில் எதிராக 8 கிரக நிலைகள் வலம் வந்தாலும் புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான சிரமங்களையும் தகர்த்தெறியவிடிய அளவிற்கு சிறப்பான அதிர்ஷ்ட யோக நன்மைகளையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அப்படிப்பட்டவர் தற்போது மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே அபரிவிதமாக கொடுக்கிறார். இனி வரக்கூடிய 7 நாட்களில் மிகவும் அபரிவிதமாகவும் அதற்கு பிறகு புத ஆதித்ய யோகம் இல்லை என்றாலும் கூட மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை தனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டம் வரை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக இயற்கையிலே சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். 14ஆம் தேதிக்கு பிறகு தனித்து சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் சாதகமாக இருக்கும் போது சவால் நிறைந்த சிக்கலான பணிகளை கூட சாதுரியமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அவர் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கல் நிறைந்தவை போல் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். புதன் கெட்டால் நோய் வரும் என்றும் சொல்வார்கள். இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள். உணர்ச்சி வசப்பட்டு பல்வேறு வகையான சிக்கல்களை தாமே உருவாக்கி கொள்வதற்கான சூழலும் உருவாகும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 இந்த 5 இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான விசேஷ தருணங்களை இந்த தருணத்தில் உறுதியாக உருவாக்கி கொள்ள முடியும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தில் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் முற்றிலும் விலகுங்க. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வலம் வருவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து
அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். எதை செய்தாலும் அவற்றை குடும்ப முன்னேற்றத்திற்காக மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் தடைபட்ட சுப காரியங்களை தடையில்லாமல் செய்வதற்கான வாய்ப்பையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக பாகியஸ்தானம் ஆகிய 9ல் மேசராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி மேசராசிக்காரர்கள் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதே போன்று கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் பலம் வருவதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் ஜென்மசனி பாதிப்பு முற்றிலும் விலகி அனைத்து விதமான பணிகளிலும் லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறாருங்க. இப்படி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசிகளாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசி, அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய ரிஷப ராசி, சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னி ராசி மற்றும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகர ராசி, இந்த ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நடுநிலையான பலன்களை பெறக்கூடிய இடத்தில் நிச்சயமாக துலாம் ராசி, கடக ராசி மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் அமைந்துள்ளன. எனவே நடுநிலையான பலன்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கர்மத்தில் அமர்ந்திருப்பதால் நடுநிலையான பலன்களையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதிக கவனத்துடன் தனுசு ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராத உணர்ச்சி வசத்தினால் சில சங்கடங்களை உருவாக்கி கொள்வதற்கான சூழல் இந்த ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சிரமங்களை தவிர்த்து நன்மை விரைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்த விதமான தடையுமின்றி உங்களை தேடி எளிதில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.